நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. கோழியின் எச்சம் குளங்களில் வளர்க்கப்படும் மீன்களுக்கு உணவு. பயிர்களில் இருந்து கிடைக்கும் தோகைகள், செடி கொடிகள் இவை கழிவுகள் தான். இவற்றை மக்க வச்சு மண்புழுக்களுக்கு உணவாக்கலாம். குறிப்பாக கரும்பு சாகுபடி செய்கிறாங்க விவசாயிகள். கரும்பை சர்க்கரை ஆலைக்கு கொடுத்துட்றாங்க அல்லது சொந்தமாக ஆட்டி நாட்டு சர்க்கரை வெல்லம் உற்பத்தி செய்கிறாங்க. கரும்புலேருந்து கிடைக்கிற சோகைகளை தீ வச்சு கொளுத்தின காலம் இப்போ இல்லை. அந்த மாதிரி கொளுத்தும் போது சுமார் 500-600 டிகிரி வெப்பம் நிலத்தில் உண்டாகி மண்ணில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் இறந்து போகின்றன. உயிரினங்கள் இல்லா மண், நிலம், உயிரற்ற நிலம், செத்துப்போன மண், மலடான நிலத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய முடியும்? இதற்காகத்தான் விவசாயிகள் சிந்திச்சு கரும்பு சோகைகள், அதோட பிரஸ்மட், மாட்டுச்சாணம், வேப்பலை, மொலாசஸ், அப்புறம் வயல்களில் இருந்து கிடைக்கும் மற்ற கழிவுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மக்க வச்சு இதை மண்புழுக்களுக்கு உணவாக்கி மண்புழு கம்போஸ்ட் தயார் செய்கிறாங்க. சத்யநாராயணன் சார், மண்புழு கம்போஸ்ட்டுங்கிறது எவ்வளவு அருமையான இயற்கை எரு உங்களுக்கு தெரியும். இந்த கழிவுகளை மண்புழு உணவாக உட்கொள்ளுது. அது கழிக்கும் எக்ஸ்கிரீட்டா பயிர்களுக்கு அருமையான உணவு. 1 டன் குப்பையிலிருந்து 250 கிலோ மண்புழு உரம் கம்போஸ்ட் தயாரிக்கலாம். குறைந்து வரும் கால்நடைகளின் எண்ணிக்கையால் விவசாயிகளுக்கு இயற்கை உரம் சரியாக தேவையான அளவு கிடைக்கிறதில்ல. வெறுமனே ரசாயன உரத்தை மட்டும் போட்டு பயிர் சாகுபடி செய்ய முடியாத நிலை. அப்போது அதற்கு மாற்று தான் மண்புழு உரம். இதே மாதிரி இன்னொரு கழிவு தென்னை நார் கழிவு. கரும்பு சோகைகளையாவது நாம் தீ வச்சு கொளுத்தினா எரியும், விரைவாக எரிஞ்சு சாம்பலாகிடும். தென்னை நார் கழிவை தீ வச்சு கொளுத்தினா புகை தான் மிஞ்சம், விரைவாக எரியாது. புகஞ்சிக்கிட்டே இருந்தால் என்னாகும்? இந்த சூழல் சீர்கெட்டு போகும் இல்லையா? புதுடெல்லி நமது தலைநகரம் இன்னைக்கு கடுமையாக மாசடைஞ்சு போயிருக்குன்னா அதுக்கு நமது விவசாயிகளும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. என்னது? தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி அரிச்சுங்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், டில்லியை சுற்றி இருக்கும் கிராமங்கள், ஹரியானா மாநில விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்துட்டு மீதமாகும் கழிவுகளை அப்படியே சும்மா விடுறதில்ல, அதை தீ வச்சு கொளுத்துறாங்களாம். அந்த புகை தான் நமது தலைநகரத்தை பெருமளவில் பாதிக்குதான். ஏன் தீ வச்சு கொளுத்தணும்? சத்யநாராயணன் சார், கொஞ்சம் மாற்றி யோசிச்சா என்ன? வாழை சாகுபடி செய்துட்டு அந்த தண்டு பகுதி இருக்கே, எவ்வளவு பெருசது, அதையே சுக்கு நூறா தூள் தூளாக்கக்கூடிய கலப்பைகள், கருவிகள் வந்துருச்சு. அந்த கருவிகளை பயன்படுத்தி எல்லா வேளாண் கழிவுகளையும் பொடி பொடியாக்கி மண்ணுக்குள்ளே மடிச்சிட்டோம்னா இயற்கை எரு, அருமையான இயற்கை எரு நமக்கு கிடைச்சிடுது. வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.